ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுடசன சூப்பரான ஏலக்காய் டீயும் அது மட்டும் இல்லாமல் ரோஸ்டட் மக்கானா இது ரெண்டு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஏலக்காய் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வைத்த பால் சேர்த்துக்கலாம். இது நாட்டு மாட்டு பாலுங்க. இப்போ அதுக்கு நான் 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஏலக்காவை தட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது மாதிரி கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காவை பாலில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. டீ தூளும் நம்ம ஏலக்காவும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் நம்ம டீயை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம டீயை ஆற்றிக்கலாங்க. சூப்பரான ஏலக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் சுட சுட இது மாதிரி ஏலக்காய் டீயை குடிச்சு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க டீக்கு சூப்பரான ரோஸ்டட் மக்கானா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மக்கானா பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது கிட்னி ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ண ஸ்கின் க்ளோ நம்ம சீக்கிரம் வயசாகாமல் தடுக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் தண்ணி சேர்க்காம தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மக்கானா பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பாப்கார்னோட ரொம்ப ஹெல்த் உள்ளதுங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வெண்ணெய் சேர்த்துக்க போகிற வெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மக்கானா சேர்த்துக்கலாம். மக்கானா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக ஒரு ப்ரௌனிஷ் நேரத்தில் வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம கலந்து வைத்த அனைத்து பொருளையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. மிளகு சேர்த்துறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி எதுவுமே பிடிக்காது. மக்கானா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் க்ளோலாம் சூப்பராக இருக்கும். சீக்கிரம் வயசாகாமல் தடுக்குங்க. பாருங்கள், சூப்பரான மக்கானா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாயந்தர நேரத்தில் இது மாதிரி சுட சுட ஏலக்காட்டியும் இது மாதிரி மக்கானா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வராங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கா, இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு நல்லது. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. தேங்க்யூ.